நம்ம மக்கள் தான் அது. வண்டி திருப்புறாங்க. இன்னைக்கு நம்ம எங்கண்ணா போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து காளஹஸ்தி போறோம். பஞ்சபூத ஸ்தலத்துல காற்று ஸ்தலம் வாயு அங்க போறோம். ஸோ ஃப்ரம் திருவண்ணாமலை டு காளஹஸ்தி. எந்த ரூட்னா இன்னைக்கு போறது? நம்ம வந்து சித்தூர் வழியா ஓகே காளஹஸ்தி போறோம். திருப்பதி ஓகே வேலூர் மார்க்கம் அந்த ரோடு வழியா రాణిపేట. ఓకే. నమస్కారం అండి, నేను విష్ణువర్ధన్, తిరువణామల నుంచి. మండి ఇండిలా నా పழ మండియా కదా, ఇది ఈ స్క్వేర్ ప్లే. ఈ స్క్వేర్ ప్లే என்ன நடு ரோடு இன் மிட் ஆஃப் ஹைவே. நோ இங்கிலீஷ் நோ. ஓகே சரிங்க, நம்ம காளஹஸ்தி போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் ஒரு சின்ன பிரேக். மார்னிங் பிரேக்ல இப்பதான் பிரேக் வண்டி என்னன்னு ஒரு ராசி இருக்குது. என்ன காலியாக கடைக்கு நான் போனா இல்ல அப்படி இல்ல, காலியாக கடைக்கு நான் போனா கூட்டம் அதிகமா வரும். பெரிய கூட்டம் அது ஒண்ணு. ரெண்டாவது இத வந்து இந்த விக்கி பையன் இருக்கால ஐஸ்கோலா, அவன் இதை கண்டுபிடிச்சிட்டான். அவன் கடையில கூட்டம் இல்லாதப்ப என்னைய கூப்பிடுவான். கூப்பிட்டு நான் போய் சும்மா அங்க போய் எடுத்துட்டு வர்றாங்க. நீதான் ராசியாச்சு. கூட்டமா முதல் கூட்டமே நீயே சாப்பிடு இட்லி. நமக்கு வந்து இது கர்நாடகா ஸ்டைல் வேற. கர்நாடகா ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்ல ஒரு பிளேட்ல வந்து இட்லி வச்சுட்டு அவங்களே அந்த சாம்பார் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த சாம்பார் வந்து சூப் மாதிரி இருக்கும், அந்த தக்காளி சூப் சொல்லுவாங்களே அது போல. இந்த வெங்காயம் அதெல்லாம் அது தெரியாது அந்த சாம்பார்ல. கர்நாடகா ஸ்டைல் என்னன்னா தக்காளி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது பார்க்கவே வந்து ஒரு டொமேட்டோ சூப் மாதிரி இருக்கும். காலைல இட்லி சாப்பிட வேணாம், திட்டு வேணாம், இட்லிலாம் வேணாம், தோசை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுறா. அவங்க ரெகுலரா பாக்குறாங்கன்றதுக்காக இதெல்லாம் பதிவு பண்றான். நானும் எந்த வீடியோ யாரும் சொந்தக்காரங்களும் யாரும் பார்க்க மாட்டேன், எல்லாரும் பாக்குறாங்க. திடீர்னு ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கிறாங்க. வாய்ப்பு இல்லையே, நானும் அப்படிதான் நினைச்சேன். பாக்குறேங்க, நல்லா இருக்குங்க டிஃபனு. சன்ரைஸ் ஒரு ஹைவே ஓரம், சன் கிசிங்கா, சன் கிசிங் பிளஸ் இட்லி ஈட்டிங், உதடு வெந்துரும், சாம்பார் சுட்டிங். ஆனா அண்ணன் பேசுறப்பல மைக் எடுக்குதான்னு தெரியல. எடுக்கும். நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம வீட்டுல சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட். காலையில நல்லா சுட சுட 6:45 நல்லா சுட சுட. இது எந்த லொகேஷன்? இது சித்தூர்ல இருந்து, இது வந்து சித்தூர்ல இருந்து பெங்களூர் ரோட் இருக்கு இல்லையா, அதுல வந்து ரைட் கட் பண்ணும். திருப்பதி, அதாவது திருப்பதி ஹைவே. திருப்பதி ஹைவே, இது திருப்பதி ஹைவே. சித்தூர்ல இருந்து திருப்பதி ஹைவே. ஓகே, இந்த ஜங்ஷன்ல இருக்கு. ஓகே, டோரா ஹோட்டல். ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க தனியா திருப்பதிக்கு நீங்க ட்ரிப் போறீங்க இல்ல காளஹஸ்தி போனா எல்லாமே இந்த ரோடுக்கு நம்ம கிராஸ் பண்ணி தான் போவோம். டோரா ஹோட்டல் நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹோம்மேட் ஃபுட் டேஸ்டா இருந்துச்சு. நம்ம வீட்டுல சாப்பிடுவோம் எப்படி இருப்போம் அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சீப் அண்ட் பெஸ்ட். ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் இல்ல. 4 இட்லி 3 வடை சாப்பிட்டோம், அதுக்கு 240 ரூபா தான் ஆச்சு. ஸோ ரேட்டும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் வைஸும் அதுக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி நீங்க எப்படி இருந்து சொல்லுங்க. எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே காளஹஸ்தி நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பரா இருக்குல்ல இந்த இடம். இந்த சிங்கம் படத்துல வருமே, இந்த சிங்கம் 3ல அந்த ஏரியா மாதிரி இருக்கு. ஆமா, கார் வந்துட்டே இருக்கும், நடுவில் உட்காந்து இந்த பக்கம் ரோட்ல இருந்து நடுவில் வந்து நிப்பாரு. சிங்கம் அது வைசாக இருப்பாரு அவரும் அந்த படத்துல. வைசாகா? ஐயோ, முன்னாடி தான்டா போட்டா. என்னது? சிங்கம் 3. ஓஹோ, என்ன பரங்கி மரம். இப்போ நம்ம காளஹஸ்தி தானே போறோம். ஆமா, ஆந்தி வேல காணிப்பாக்கம் விநாயகர் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயிலா? அதான் விநாயகர். அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாமா அந்த கோயில? ஓகே. உள்ள ஜஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் வரும், 5-10 கிலோமீட்டர். இந்த வாரவல்ல பேனர் பாத்தீங்க, சுயம்பு விநாயகர் காணிப்பாக்கம் ரொம்ப ஃபேமஸ். ஓகே பார்க்கலாம். நம்ம விநாயகரை பார்த்துட்டு அப்படியே காளஹஸ்தி போயிடலாம். சரி ஓகே. அப்ப வந்து அதான் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் பிள்ளையாரை கும்பிட்டு தொடங்கணுவாங்க. ஸோ
இயர் அதை நமக்கு நேச்சுரலாவே அமையுது. நீங்க vlog-ஆ இருந்தாலும் எங்கால ஆன்மீகத்துல அப்படியே ப்ராப்பரா ஆரம்பிக்கிறான் எங்கால. வீட்டு முனையில இருக்க பிள்ளையார கும்பிட்டு வண்டியில ஏறி இருக்கணும். நீ இவ்வளவு தூரம் வந்து டைலாக் பேசிட்டு இருக்க. எங்க நம்ம இன்னொன்னு கவனிச்சிங்களா? ஆமா, எங்க ஏறினேன் இப்ப பிள்ளையார் கோயில் எங்க என்ன பிக்கப் பண்ணீங்க என்ன? விநாயகர் கோயில். தட்ஸ் மை பாய். இதுக்கு யாரு பிள்ளையாரா? யாரும் பார்த்துட்டு பூமர்னு சொல்லாம இருந்தா சரி. பூமர் குரூப் எங்க கிளம்பி போயிருக்கு பைத்தியம் அப்படின்னு. அதாவது நம்ம வயசுல இருந்தா நேத்து வந்து இந்த பேர் என்ன கோவாக்கு போயிருந்து போட்டோ போட்டிருந்தான். அடுத்து வந்து இந்த வர்க்கலாவா கேரளால அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நீ கேட்டுட்டு இருந்தியா? போலாமா போலாம். அதான் தாய்லாந்து திடீர்னு தாய்லாந்து போன ஆசையா இருக்குது. தாய்லாந்து எதுக்காக? தாய்லாந்துக்கு இப்பதான் இருக்கு பாரு, பேனர் இருக்கு பாரு. இதான் காணிப்பாக்கம். ஆக்சுவலா அந்த பிள்ளையாரே பாறை மாதிரி தான் இருக்காப்புல. இந்த பாறை ஷேப்ல தான் கோயில் உள்ளதான் இருப்பாரு. அதான் சுயம்புன்னு சொல்றாங்க. ஓஹோ, போய் பாப்பாங்க எத்தனை வருஷம் பழமையான ஒரு கோயில்னு. முடிஞ்ச அருள் கிடைக்கட்டும். அது போனாலே கிடைக்கும், நாம தான் தேடணும். சும்மா போட்டு ஏதாவது பாட்டு போடுங்கண்ணா. என்ன பாட்டு போடணும்ப்பா? தமிழ் பாட்டானா? தெலுங்கு பாட்டு பாலையா சாங் போடுங்கண்ணே. ஜெய் பாலையா சாங். நம்ம ஆனா எப்படி வந்து ஹரிச்சந்திர வில்லு சாங் போட்டு ஓட்டுறோமோ அந்த மாதிரி ஜெய் பாலையா சாங் போட்டு தானே எங்களா ஓட்டணுமா? நீங்க வேணா ஓட்டுவாங்கன்னா பஸ்ல வரேன். நீங்க அந்த பாட்டு போட்டு ஓட்டி பாருங்க. வண்டி 80ல போத்து எவ்வளவு ஸ்பீட்ல போகுது. ஜெய் பாலையா மாதிரி பாட்டுலாம் போட்டாதான் இந்த மலையை தாண்டி அப்படியே இந்த காரை நிப்பாட்ட முடியும். அப்படியே ஒரே பறவையில அப்படியே பறந்து நீங்க ஒரே அழுத்து தான் 4th கியர்ல போவீங்க. இது பலா சாங் இல்ல, அவரு வேற சாங் போட்டுறாரு. என்ன மலையெல்லாம் போட யூடியூப்ல வந்து எல்லாரும் ஆட் பாருங்க, அதான் நல்லது. Enjoy the next 30 minutes of uninterrupted. பாலையா ஜெய் பாலையா ஜெய் பாலையா ஜெய் பாலையா. அவர் கேரக்டர் நேம்லாம் இல்லாம அவர் பேரே நிறைய போடுவாங்க. யாரு அந்த படத்திலே அதான் அவர் பேரு. அதான் ட்ரெண்ட். ஜெய் தளபதி தளபதி எங்களும் தளபதி. உண்மையிலேயே அந்த ஆள் படம் பாக்குறாங்களா? ஆனா நீங்க வேற பயங்கரமா இருக்கும் அவருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்ணே, தமிழ்ல டப் பண்ணி தான் விஜய் டிவில போடுவானே, சூப்பரா இருக்கும். இப்போ அந்த ஜெய்பால் எல்லாம் முடிச்சுட்டு டக்கு மகாராஜன் ஒரு படம் வந்துக்குது. அது 2 படத்துக்கு வித்தியாசமே இருக்காது. அவர் நடிக்கிற படம்லாம் எல்லாத்துலயும் அந்த ஒரு திரிசூல தத்துப்படி சுத்துவாரு. அந்த அது ஒண்ணு. கடைசியா நான் லாஸ்டா என்ன பார்த்தேன்னா, இப்போ வரலட்சுமிலாம் அவங்க தங்கச்சியா பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. ஆக்சுவலா அந்த படம் பாட்டு தான் நினைக்கிறேன். வரலட்சுமிக்கே கொஞ்சம் அவங்களுக்கு வயசு அதிகமா அவங்களுக்கு கம்மியா இருக்க வயசு. அவங்களுக்கு ஹீரோயினா நடிக்கிறாங்க. யாரு ஹீரோயின் யாரு தெரியுமா அந்த படத்துல? கமல் பொண்ணு ஸ்ருதிதான் ஹீரோயினிங்க. ஸ்ருதிஹாசன் ஹீரோயின். கன்றாவிடாடி. அந்த ஜூ ரூட்டா? பழைய திருப்பதி. ஜூ ரூட் அது கிட்டக்கு போய் தான் சந்திரகிரி எல்லாம் தாண்டி தான். பழைய இல்ல பழைய திருப்பதிக்கா? இந்த ஊர் மக்கள் இல்ல, பழைய போயிருந்திருப்பாங்க. பழைய திருப்பதினா திருப்பதி, புது திருப்பதினா பொள்ளாச்சிக்குள்ள போற மாதிரி இருக்கு. அந்த அண்ணையாட்ட கேளு. அண்ணா கோயில் டெம்பிள் அண்ணையா ஸ்ட்ரைட்டுக்கா வெள்ளண்டி. ஸ்ட்ரைட்டுக்கா வெள்ளண்டியா. இந்த பக்கம் போங்கன்றாரு அவங்க. அதாவது நமக்கு அங்க பேசி நம்ம தான் தெலுங்கு பேசிட்டு இருக்கோம். தண்ணி மேல தமிழ்லயே புரியும் எங்களுக்கு. தமிழ்லயே பேசுறோம். அவங்க தமிழ் நல்லா பேசுறாங்க. நம்ம கோயிலுக்கு சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். காணிப்பாக்கம் சுயம்பு விநாயகர்னு சொல்றாங்க இந்த கோயில. எது வரைக்கும் போன அவ்வளவு இருக்குன்னு தெரியல. சாமி பார்த்துட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசலாம். எஸ், காணிப்பாக்கம் விநாயகர் பார்த்தாச்சு. ஃப்ரீயா இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தாச்சு. டிக்கெட் தர்ஷனை பத்தி சில விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். இப்போ என்னன்னா, இந்த விஐபி டிக்கெட்டு அப்புறம் இந்த ஸ்பெஷல் தர்ஷன் அதெல்லாம் இருக்குது. அது சமயத்தில் வந்து இந்த பெண்மணிகள் குழந்தை வச்சுருக்கிறவங்க, வாஸ்தவம் தான், வயசானவங்க, ஓகே. அது கோயிலுக்கு போகும் பட்சத்தில் டிக்கெட்ஸ் ஆர் ஃபைன். இந்த கோயிலுன்னு இல்லை, பொதுவாக எல்லா கோயிலுமே அப்புறம் சில பேருக்கு கைகள் 5000 500 1000 கொடுத்து பண்ணப்படுது. அது வந்து அந்த சாமிக்கு பார்க்கறதுக்கான ஒரு விஷயமாவே அது போய் சேராதோ அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதை வந்து இந்த விஷயத்த நிறைய பேர் பேசணும். பேசி வந்து ஒன்று வந்து அந்த கோயில் மூலமாக அதிகபட்சம் என்ன டிக்கெட் இருக்கோ அதை வாங்கி அவங்க போகணும். இந்த ப்ரோட்டர்ஸ் மாதிரி வந்து இது பண்ணிட்டு
காசு வாங்கிட்டு பண்றது வந்து இது வந்து இதை பத்தி நிறைய பேர் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல மேக்ஸிமம் இந்த டிக்கெட்ஸை வந்து பண்றாங்களே இப்போ 5000 இந்த மாதிரி வந்து புரோக்கர்ஸ் மூலியமா போறவங்க கோவையிலே அது பண்ணலாம். சரி அவங்க ஏதோ சம் விஐபிஸ் வராங்க டக்குன்னு போவாங்க. விஐபிஸ் தான் சொல்லிட்டு வராங்க. நீங்க அவங்க கிட்ட நீங்க மக்கள்கிட்ட 50 ரூபா வாங்குறீங்கன்னா அவங்க கிட்ட 5000 ரூபாய் வாங்கிக்கோங்க தாராளமா. அவங்க கிட்ட வாங்கினா செப்பரேட்டா லைன் எப்படி வாங்கினாலும் பொதுமக்களை ஸ்டாப் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அனுப்புறீங்க. அது சாமி கணக்கு லேச்சத்தை சேருங்க. யாரோ ஒருத்தர் மிடில் மேன் சம்பாரிச்சுட்டு போறான். இதை பத்தி நிறைய பேர் ஆன்மீகவாதிகளோ ஜோதிடர்களோ இல்ல இந்த கோயில் சார்ந்து பேசுறவங்களோ இதை பத்தி பேசணும். இதுக்கு ஒரு வரமுறை கொண்டு வரணும். இதை பத்தி ஒரு அவேர்னஸே கிரியேட் ஆகணும். மோஸ்ட்லி இது பண்றவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி போறதே தப்பு, இப்படி போனா வந்து நமக்கு வந்து ஒரு அருள் தரமாட்டாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்து அது மாதிரி போறவங்களே வரணும். எல்லாரையும் முந்திட்டு போய் மக்கள் எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டு ஒரு கெத்துன்னுலாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டா ஒரு இதுன்னு நினைக்கிறாங்க. பட் உன் ஆணவத்தை அழிக்கிறதுக்காக தான் நீ வந்து கோயிலுக்கே போற. அங்க போயிட்டு நான் யார் தெரியுமா எதுன்னு சொல்றது வந்து பொருந்தலை. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கேப்னு நினைக்கிறேன். நம்ம இதை பத்தி பேசுறது ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது வந்து திருப்பதியில இது ஃபாலோ பண்றாங்க. எவ்வளவு பெட்டர் விஐபி பிரேக் தர்ஷன் சொல்லிட்டு ஒன்னு தனியா பண்றாங்க. நீ எது பண்ணாலும் வெங்கடாச்சலபதிக்கு போயிடுது. ஆமா, அது வந்து கரெக்டான ஒரு என்ன சொல்றது ஒரு சிஸ்டம் வந்து நல்லா ஃபாலோ பண்றாங்க. இங்க வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம இங்கன்னா நாட் எல்லா கோயிலுமே பொதுவா இருக்க எல்லா கோயிலுமே இந்தியாவில இருக்க எல்லாமே நம்ம புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ள இருக்க புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாமே லைக் திருப்பதியில வந்து அந்த பிரேக் விஐபி பிரேக் தர்ஷன் அது கரெக்ட் தான். ஏன்னா விஐபி வராங்க. நீங்க சொல்றது ரொம்ப புரியுது. திருப்பதி திருமலா வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். எது கொடுத்தாலும் வந்து பணம் அதிகமா கொடுத்து போனாலுமே அது கோயிலுக்கோ சாமிக்கு போற மாதிரி இருந்தாலும் பெட்டர். அதுவும் போறது இல்லை. அப்போ மற்றவங்க வர்றதையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாரும் முன்னாடி உடைச்சிக்கிட்டு போறது வந்து ஒரு நல்ல விஷயமா இல்லை. இது வந்து குறையணும். நிச்சயமா வந்து அது மாதிரி போறவங்களும் வந்து தங்களை திருத்திக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப். ரூல்ஸ் கொண்டு வராங்கன்றதெல்லாம் ரெண்டாவது. தன்னை வந்து அவங்க திருத்திக்கிட்டோம். இப்படி பண்ணால் வந்து அது வந்து ஒரு முழுமையான ஒரு வழிபாடு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய பேர் பேசணும். இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இதை பார்க்கவங்க நிறைய பேர் பேசுவாங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. அடுத்த நிறுத்தம் காலஸ்ரீ. என்னடா மெட்ரோ ட்ரெயின் மாதிரி சொல்றேன். ஆமா ஆமா, இடது பக்கம் உள்ள கதவுகள் திறக்கப்படும். ஸோ திருமலா நமக்கு இடது பக்கம் தெரியும். போறப்ப வழியில நம்ம திருமலா போகல. பட் திருமலாவின் அந்த கிரி தரிசனத்தை பார்த்து விட்டு அப்படியே செல்வோமாக. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோக்கு திருமலாவுக்கு போய் தனியாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம். திருமலாவுக்கு போய் வீடியோ பண்ண முடியுமா? ஐ மீன் சாமி பார்த்துட்டு அந்த இடத்துல பண்ணலாம்ல, அந்த ஊஞ்சல் மண்டபம் அங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். இல்லை அது சொல்ல வர அடுத்து சொல்லலாம். நீ வர்றது தெரிஞ்சா கீழே செக் போஸ்ட்லேயே போனலாம் வாங்கிக்கிறாங்க. அதான்